தாக்கமானது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு வெயிலின் தாக்கமானது மிகவும் கடுமையாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்துள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே கோடை காலமானது பிப்ரவரி மாதம் இறுதியில் தொடங்கும். மார்ச் மாதம் மற்றும் ஏப்ரல் மாதம் அதேபோல் மே மாதத்தில் அதிக அளவில் இந்த வெயிலின் தாக்கமானது காணப்படும். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே தமிழகம் மட்டுமில்லாது இந்திய அளவிலேயே வெயிலின் தாக்கமானது அதிகமாக ஏற்பட்டு இருக்கிறது. தற்போது கோடை காலமானது தொடங்கியிருக்கக்கூடிய இந்த நிலையில் வெயிலின் அந்த தாக்கமானது அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக காலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாகவே வெயிலின் தாக்கமானது அதிகரிக்க தொடங்கி மதியம் 2 மணி அளவில் வெயிலில் நடமாட முடியாத அளவுக்கு வெயிலின் தாக்கமானது பொதுமக்களை வாட்டி வதைத்து வருகிறது. குறிப்பாக நாடு முழுவதும் ஜூன் வரை கடுமையான வெயில் வாட்டி வதைக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தின் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பாக இருக்கும் எனவும் இன்றைய நாளை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் வெயிலானது இருந்திருக்கிறது. மேலும் புதுவையில் இயல்பை விட சற்று அதிகமாகவும் காரைக்கால் பகுதிகளில் வெயிலானது இயல்பாக இருந்திருப்பதாக இன்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. உள் மாவட்ட சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 37 டிகிரி முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரையும், கடலோர பகுதிகளில் 33 டிகிரி வரை 36 டிகிரி செல்சியஸ் வரையும், மலைப்பகுதிகளில் 23 டிகிரி முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரையும் இன்றைய நாளில் வெயிலானது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக இன்று ஏப்ரல் 2ஆம் தேதியான இன்று முதல் வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை வரை இந்த 5 நாட்களுக்கு இடைப்பட்ட இந்த 5 நாட்களில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கும் எனவும் அடுத்து வரக்கூடிய இந்த 5 தினங்களில் 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக வெயிலின் தாக்கமானது அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்துள்ளது. அதே போல் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 39 டிகிரி முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், உள் மாவட்டங்கள் மற்றும் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் 37 டிகிரி முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும், கடலோர பகுதிகளில் 34 டிகிரி முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையில் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கமானது அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய மே மற்றும் ஜூன் மாதங்களில் வெயிலின் தாக்கம் இயல்பை விட மிகவும் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் பொதுமக்கள் வெளியில் வரும்பொழுது வெயிலில் இருந்து பாதுகாத்து கொள்வதற்கான அந்த தகுந்த உபகரணங்களுடன் வர வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தேவையில்லாமல் குழந்தைகளை வெளியே அழைத்து வருவதை தவிர்க்க வேண்டும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 26 டிகிரி முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 20 தினங்களுக்கு வெயிலின் தாக்கமானது அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் வரக்கூடிய அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் இயல்பை விட அதிகமாக 2 டிகிரி முதல் 3 டிகிரி வரை செல்சியஸ் வெயிலானது அதிகமாக வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் வெளியில் வரும்பொழுது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக மதியம் 2 மணி முதல் அந்த 1 மணி முதல் 2 மணி வரை வெளியில் வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்துள்ளது. அப்ரஹாம்.